தான் ஃபோன் நம்பர். ஸ்ரீதேவி ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? ஓகே சார். நான் பேசுறது எல்லாத்துக்கும் கேக்குதுங்களா? கேக்குதுமா? கேக்குது மேடம். ஓகே, எல்லாத்துக்கும் கேக்குது இல்லீங்களா? ஓகே, என்ன சொல்றாங்க? ஆமா மேடம். சென்னை சோழராஜன் கேக்குதுங்க. வணக்கங்க. சோழராஜன் நான் பேசிட்டாங்க. சோ இங்க வேலூர்ல கேக்குது. எல்லாத்துக்கும் கேக்குதுங்க. போர்டு எப்படி கொஞ்சம் தள்ளி நிக்கும். கேக்குது. போர்டெல்லாம் நீ தள்ளி வைக்க முடியாது. இதுவே ரொம்ப இது பண்ணி நீங்க தள்ளி நிக்கும் எழுதும் போது. இதுவே வணக்கம்க்கா. சவுண்டு கிளாரிட்டி எல்லாம் எப்படி வருதுன்னு பார்ப்போம். மேக்ஸிமம் நான் சவுண்ட் கம்மியா இருக்கம்மா. சவுண்ட் கம்மியா இருக்கா? ஆமா. இப்ப நான் பேசுறது நல்லா கேக்குதா? கேக்குதுங்க. கேக்குது. ஃபேன் ஆஃப் பண்ணியாச்சு. ஆஃப் பண்ணியாச்சு. ஓகே, டன். நம்ம வகுப்புக்கு போக முன்னாடி குருவை வணங்கியர்னா எப்பவும் போல குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரம் பிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஓகே, இப்ப நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல ஒரு ஜாதகம் போட போறோம். யோகி உபயோகி எடுத்து பாசிட்டிவ் நெகட்டிவ் சொல்ல போறோம். கோஜார பலன் எடுக்கணும், தச பலன் எடுக்கணும். நான் 3/4 மணி நேரம் கிளாஸ் எடுப்பேன். அடுத்தது சார் வருவாரு. கண்டிப்பா சார் கிளாஸ்ல வருவாரு. சார் தான் கிளாஸ் எடுப்பாரு. ஓகேங்களா? நான் ஃபர்ஸ்ட் அந்த இன்ட்ரடக்ஷன் மட்டும் தான் எடுக்கிறேன். ஸோ சாரோட எதிர்பார்ப்புக்காக காத்திருக்கக்கூடிய எல்லா மாணவர்களுக்கும் கண்டிப்பா சார் ஒரு 1/2 hourல வந்துருவாரு. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்ப நம்ம ஓகேம்மா. ஜாதகம் யாராவது கொடுக்குறீங்களா? நம்ம போட்டுடலாம். போட்டுட்டு அது ஆய்வுக்கு இன்னைக்கு எப்படி பாசிட்டிவ் நெகட்டிவ் எடுக்கலாம் அப்படிங்கறத பாத்துடலாம். கொடுக்குறீங்களா? இல்ல நானே போடவா? யாருக்காவது ஜாதகம் ஆய்வுல கோஜார பலன், தசா பலன் எல்லாம் ஆய்வுக்கு எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற மாணவர்கள் ஜாதகம் கொடுக்கலாம். போடுங்க. 16/11/82. 16/11/1982 AM. 7/11 AM. 7/11 AM. கோயம்புத்தூர். ரெக்கார்டிங் போட்டீங்களாமா? ரெக்கார்டிங் போட்டேன்னா கரெக்டா ரெக்கார்டிங் வந்துருச்சு. சரி. அதனால இன்னைக்கு வந்துரும். கரெக்டா கண்டிப்பா வந்துரும் ரெக்கார்டிங். ஓகே. பிராக்டிஸ் பண்ணிருக்கேன் வந்து. ஓகே, இப்ப 16/11/1982 ஜாதகம் போட்டுடலாம்.
இப்ப வந்து திதி வந்து பிரதமை திதி வளர்பிறை. பிரதமை வளர்பிறை. துலாம் மகரம் திதிசூன்யம். திதிசூன்யம் வந்து துலாமும் மகரம். துலாம் மகரம். கொடுங்க ஏங்க ரெட்ல எடுத்து தெரியுதா? ரெட்ல எடுத்து இது தெரியுது. இல்ல தெரியலைங்க, ரெட்டு தெரியல. தெரியல. சரி, ஓகே. துலாம் மகரம். அப்புறம் நீங்க சுக்கிரனும் சனி பகவான். மியூட் போட்டுக்கோங்க. யார் ஏன் பண்ண மியூட் போட்டுக்கோங்க. யாரோட சவுண்ட் கேக்குது? யாருக்கு சவுண்ட் கேக்குது? ஏன்னா ரெக்கார்டிங் போயிட்டு இருக்கிறதுனால ரெக்கார்ட்ல டிஸ்டர்பன்ஸ் ஆகும். ஐயாவோட போன்ல இருந்து மியூட் பண்ணேன். ஓ, அப்படின்னா வாய்ப்பு இல்லை. சரி. நாம யோகம். சூரியன் வந்து யோகி. சோபனம் நாம யோகத்துக்கு சூரியன் யோகியா வருதுனால அவயோகம் வந்து சனி பகவானா வருது. மியூட் போட்டுக்கோங்க. விஜி கொஞ்சம் மியூட் போட்டுக்கோங்க. சூரியனுக்கு உபகிரகமா உப யோகியா ராகு செயல்படுவாரு. அவயோகியா வந்துட்டு சுக்கிரன். உப அவயோகியா சுக்கிரன் செயல்படும். ஓகேங்களா? அப்புறம் கரணம் வந்து கிம்ஸ்துக்கின கரணம். கிம்ஸ்துக்கினம். கிம்ஸ்துக்கினத்துக்கு வந்து கர்ணநாதன் வந்து புதன் பகவான். ஓகேங்களா? ஓகே. இப்ப வந்துட்டு திதி போட்டுட்டோம், யோகம் போட்டுட்டோம், கரணம் போட்டுட்டோம். நாளும் நட்சத்திரமும் போட்டுடலாமே இல்லையா? செவ்வாய்க்கிழமை பிறந்திருக்கிறாரு. செவ்வாய்க்கிழமை பிறந்திருக்கிறாரு. அதே மாதிரி வந்து சந்திரன் என்ன நட்சத்திரம்? அனுஷம். சந்திரன் என்ன நட்சத்திரம்? அனுஷம். ஓகேங்களா? 4 நட்சத்திரம் திதி யோகம் கரணம் 5 ஆஸ்பெக்ட் வந்துருச்சு. ஓகேவா? இப்ப வந்து மொடக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து மொடக்கு வந்து மகர வீடா வருது. மொடக்கு வந்து மகர வீடா வர்றதுனால மகர வீடோட அதிபதி யாரு? மகர வீட்டோட அதிபதி சனி பகவான். அப்ப சனி பகவான் வந்து இவருக்கு மொடக்க வேலை செய்யறாங்க. வைநாசிகம். வைநாசிகம் வந்து வைநாசிகம் வந்துட்டு பூரம். பூரம் நட்சத்திரம் போது சுக்கிரன். பூரம் அப்படின்னு வரும்போது சுக்கிரன் இல்லையா? பூரம் நட்சத்திரத்துடைய இது வந்து சுக்கிரன். வைநாசிகம்ங்கிறது நம்ம எதுக்கு எடுத்துக்குவோம்? நோயை தரக்கூடிய தன்மைக்கு மட்டும்தான் நம்ம இதை வந்து கன்சிடர் பண்ணணும். வைநாசிகம்ங்கிறது நோயை தரக்கூடிய தன்மைக்கு நம்ம வந்து கன்சிடர் பண்றோம். ஓகே. இப்ப நமக்கு ராசி கட்டம் இருக்குது. பட் நம்ம ராசி கட்டம் போடுறது இல்ல, பாவ கட்டம் தான் நம்ம பலன் எடுக்கிறதுக்கு எடுக்க வேண்டியது. பாவ கட்டம். இப்ப நம்ம ஒரு பாவ கட்டம் போட்டுக்கலாம். தெரியுதா? போர்டுல தெரியுதுங்களா? பாவ கட்டம் தெரியுதா? கொஞ்சம் மங்களா தெரியுதுங்கம்மா. கொஞ்சம் மங்களா தெரியுது. லைட் போடும். வேற லைட் இருக்கா? இது போடும். இந்த லைட் அதுக்கு லைட்
சவுண்டுக்கு வந்து இது பண்ணணும். ஓகே. ஆனா இப்ப நான் பேசுற சவுண்ட் கேக்குதா? கேக்குதுங்க. சரி, கேக்குது மேடம். ஓகே. இதுவும் போடுங்க, இதுவும் 2 போடுங்க பக்கத்துலயே. விட்டுருங்க. இப்ப நான் பேசுறது தெளிவா கேக்குதா? கேக்குதுங்கம்மா. தேங்க்ஸ்ண்ணா. இப்ப வந்து லக்னா வேற பெண் லக்னம் வந்து அனுஷா, லக்னமும் அனுஷம், சந்திரனும் அனுஷம். இந்த ரெண்டும் அனுஷ நட்சத்திரத்தில் இருக்குது. விசாகத்துல 4 பேர் இருக்கிறாங்க. யாரெல்லாம்? சுக்கிரன், புதன், குரு, சூரியன். இந்த 4 பேருமே வந்துட்டு விசாகத்தில் நிற்கிறாங்க. விசாகம் குரு பகவானுடைய நட்சத்திரம். அப்புறம் கேது, கேது வந்து மூலம் நட்சத்திரம் இருக்காரு. செவ்வாய் வந்து பூராட நட்சத்திரம். ராகு வந்து திருவாதிரையில. சனி பகவான் வந்து சித்திரையில். ஏன்னா இந்த இடத்துல லக்னம் உட்பட 6 கிரகம் வந்துச்சு. 7, 8, 9, 10. 10 கட்டம் பாவகத்துல வந்துச்சு. ஓகே. இன்றைய வகுப்புல வந்து நம்ம பார்க்க போறது கோச்சார பலனும் தசா புக்தி பலனும். இதை வந்து நம்ம எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட இன்றைய வகுப்புடைய இது தீம் கான்செப்ட். ஸோ இப்ப நம்ம வந்து கோச்சாரம் எதுல எல்லாம் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சாகணும். இப்ப நம்ம இதெல்லாம் வந்து இதுல போட்டுட்டோம். கோச்சாரத்துல யார் யார் எங்க இருக்கிறாங்கிறத நம்ம பார்க்கணும். அதே மாதிரி தசா இருக்கு. இப்ப அவருக்கு வந்து தசை எங்க போயிட்டு இருக்கு? சுக்கிர தசையில சுக்கிர புத்தி போயிட்டு இருக்கு. சுக்கிர தசையில சுக்கிர புத்தி போயிட்டு இருக்கு. எப்ப முடியும்னா 2ஆம் மாசம் 2027 முடியும். அப்போ 2026 ஃபுல்லாவே இருக்குது. கிட்டத்தட்ட 1 வருஷமும் 4 மாசம் 5 மாசம் பக்கம் சுக்கிர புக்தியில டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம முடிவு பண்ணலாம். இது தசா இருப்போடைய அமைப்பு. இப்ப நம்ம வந்து நியூட்ரல் போட்டுக்கலாம். இந்த ஜாதகத்துக்கு வந்து நம்ம நியூட்ரல் போட்டுக்கலாம். நியூட்ரல் வரும்போது என்னெல்லாம் வேலை செய்யுது? இப்ப டபுள் ஆக்ஷனா யாராவது வேலை செய்யறாங்களா அப்படின்னு கேட்டாச்சுன்னா, இங்க சனி பகவானுக்கு 2 ஆக்ஷன் இருக்கு, சுக்கிர பகவானுக்கு 2 ஆக்ஷன் இருக்கு. அப்ப இதுல என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டா, இங்க 2 பேரும் அவயோகிகம் இருக்காங்க. அப்போ திதி சூன்யமா வரக்கூடிய ஒரு கிரகம் யோகமா செயல்பட்டா யோகம் தான் வேலை செய்யும் இல்லையா? ஆனா இங்க அவயோகியா வேற இருக்கிறதுனால அதோடைய கெடுபலனுக்கு வந்து பன்மடங்கு வரும் அப்படிங்கிறது நம்ம ஒரு முடிவுக்கு வருவோம். அப்ப இந்த ஜாதகருக்கு திதி சூன்யத்தினால விபரீத ராஜயோகம் கிடைக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா இங்க ஃபுல்லாவே அந்த திதி சூன்யங்கிறது 2 கிரகமுமே அவயோகமா வந்துச்சு. ஸோ அவர் கெடுபலனை கொடுக்கறதுக்கு தயாராகிடுச்சு. அதனால நம்ம திதி சூன்யங்கிற வேலை கையாளுறதுக்கு இதை நம்ம அழிச்சிடலாம். அப்பதான் நமக்கு நியூட்ரல் போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்ப நியூட்ரல்ல வந்து சூரியன் யோகியா மாட்டாரு, சந்திரன் வந்து எதாவும் வரல, வித்யாவும் வரல, இதாவும் வரல. அப்ப சந்திரன் நம்ம வந்து நியூட்ரலா கன்சிடர் பண்ணணும். சந்திரனுக்கு அப்புறம் செவ்வாய் வந்து ஏதாவது வருதா? யோகியா வரல, அவயோகியா வரல, பன்னநாதனா வரல, முடக்கா வரல. அதனால
என்ன பண்றது, அதுவும் வந்துட்டு சந்திரன் செவ்வாயை நம்ம நியூட்ரலா எடுத்துக்கலாம். அடுத்தால புதன். புதன் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா உட்காந்துட்டாரு, இங்க கர்மத்துனா உட்காந்துட்டாரு. சோ நம்ம புதனை நியூட்ரலா கன்சிடர் பண்ண வேண்டாம். புதனுக்கு அப்புறம் குரு பகவான். குரு பகவான் வந்து என்னவா உட்காந்துட்டாரு, எதுலயுமே உட்காரல. சோ அவரு நியூட்ரலா தான் இருக்கிறாரு. குரு பகவானுக்கு அடுத்தது சுக்கிரன். சுக்கிரன் வந்து இங்க திதியாவும் வேலை செய்யறாரு, அவயோகியாவும் வேலை செய்யறாரு. வைநாசிகமா வேலை செய்யறதுனாலும் நம்ம அதை கன்சிடர் பண்ண வேண்டாம். பாசிட்டிவ் நெகட்டிவ் எடுக்கிறதுக்கு இந்த ரெண்டு ஆஸ்பெக்ட்லயும் சுக்கிரன் வந்ததுனால நம்ம அதையும் நியூட்ரலா எடுக்கிறது இல்லை. சுக்கிரனுக்கு அப்புறம் ராகு, சாரி சனி பகவான். சனி பகவானுக்கு எத்தனை ஆஸ்பெக்ட் இருக்கு, இது சூரியங்கிற ஆஸ்பெக்ட் இருக்கு, இது அவயோகிங்கிற ஆஸ்பெக்ட் இருக்கு, முடக்குங்கிற ஆஸ்பெக்ட் இருக்கு. சோ சனி பகவானால நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படிங்கிறது மூணு ஆஸ்பெக்ட்லயும் அவர் தெரிஞ்சதான் பண்றாரு. சோ சனியும் நம்ம நியூட்ரலா எடுத்துக்க வேண்டியதில்லை. அடுத்தது ராகு. ராகு வந்து உபயோகியா படித்தாரு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கேது. கேது வந்து திரிசூலமா வரல, யோகமா வரல, கர்ணமா வரல, முடக்கா வரல, எதாவும் வரல. சோ நமக்கு கேது பகவான நியூட்ரலாக எடுத்துக்கொள்ளலாம். அப்ப இந்த ஜாதகருக்கு நியூட்ரலா 4 கிரகங்கள் வேலை செய்யும். இப்ப நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ் எடுக்கிறதுக்கு ஒரு அனுமானத்துக்கு வந்துடலாம். இப்ப லக்னம் வந்து அனுஷ நட்சத்திரத்துல நிக்கிறது. லக்னம் வந்து அனுஷ நட்சத்திரத்துல நிக்கிறதுனால அனுஷங்கிறது ஃபர்ஸ்ட் நம்ம நிக்கிற நட்சத்திரத்தை தான் பார்க்கணும். நின்ன நட்சத்திரம் எதோடைய நட்சத்திரம், இது சூன்யம் பிளஸ் அவயோகி பிளஸ் முடக்கு. அந்த நட்சத்திரத்துல லக்னம் உட்கார்ந்ததுனால லக்னம் நெகட்டிவாக வேலை செய்கிறது. அதுலயே சந்திரனும் இருக்கிறாரு. சோ சந்திரனும் நெகட்டிவா வேலை செய்யறாரு அப்படின்னு நம்ம ஒரு முடிவு வந்துடலாம். இப்ப சந்திரனை பத்தி நம்ம பார்க்கலாம். இப்ப நம்ம லக்னமும் சந்திரனும் ஒரே அவயோகி திதி சூன்யம் பிளஸ் முடக்குங்கிற அந்த கிரகத்துடைய நட்சத்திரத்தில் நின்று லக்னம் கெடுபலன் கொடுக்குது, சந்திரன் கெடுபலன் கொடுக்குது. அப்ப இவங்க வந்துட்டு அப்ப இவங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இவங்க வாழ்க்கையில ஃபேஸ் பண்ண வேண்டிய வரும் சொல்லுங்க, யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. லக்னமும் சந்திரனும் திதிசூன்யம் பிளஸ் அவயோகி பிளஸ் முடக்குங்கிற சனி பகவானுடைய நட்சத்திரத்துல லக்னமும் சந்திரன் ரெண்டுமே உட்காந்துட்டாங்க. அப்ப இவங்க என்ன மாதிரி உண்டான கெடுபலன்களை கெடுபலனை வந்து அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். உணவு, தாயார், தன்னை சுற்றியுள்ள பெண்கள், இதன் மூலம் சந்திரனுக்கு அவயோகமா இருக்கு உட்கார்ந்து இருக்கனால கெடுபலன்கள் வர வாய்ப்பு உண்டு. ரொம்ப ஸ்லோவா இருப்பாங்க, தாமதமா இருப்பாங்க. எல்லாத்துலயுமே காரியம், எந்த காரியத்திலுமே வந்து ஒரு இது நம்ம தாமதமா பண்ணுவாங்க. அதுதான் ராஜ் பேசுறது கொஞ்சம் தெளிவா கேட்கல, இருந்தாலும் கெடுபலன் வேலை செய்யும் அப்படிங்கிறது மட்டும் தெரியுதுங்க. சந்திரனும் லக்னமும் அனுஷ நட்சத்திரத்துல நிக்கிறதுனால இது வந்து பெண்கள் சார்ந்து அம்மாவால, அம்மா மாதிரி இருக்கக்கூடிய எல்லாத்தாலையுமே வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து அவருக்கு ஏற்படும் அப்படிங்கிறது எதிர்த்தொற்று. இப்ப அடுத்தது வந்து சுக்கிரன், புதன், குரு, சூரியன் நாலு கிரகமும் விசாகங்கிற நட்சத்திரத்துல உட்கார்ந்துச்சு. இப்ப நமக்கு வந்து விசாகம் அப்படிங்கிறது குருவோட நட்சத்திரம். சோ இது வந்து நியூட்ரல், இது நியூட்ரல் இருக்குது. ஆனா இதுல வந்து சுக்கிரன் நிக்கிறாரு. சுக்கிரன் வந்து அவயோகி. அப்ப அவயோக கிரகம் ஒரு நியூட்ரல் நட்சத்திரத்துல நின்னா அது அவயோகமா செயல்படுமா இல்லைன்னா நியூட்ரலா செயல்படுமா?
அவயோகமா செயல்படுங்க. அவயோகம் அது செயல்படும். ஸோ அதனால சுக்கிரன் வந்து அவுட்டு. சுக்கிரன் வந்து இருக்கு அவுட் ஆயிடுச்சு. சுக்கிரன் சார்ந்த விஷயங்கள் எல்லாருமே அவங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் கொடுக்கும். அப்ப இவங்களுக்கு வந்து எப்படி கல்யாண வாழ்க்கையில வைஃபால வரக்கூடிய அந்த ஒரு கன்சிடரேஷன்ல இதுல எல்லாமே வந்து ஒரு ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒரு ஜாதகமா வரும். அடுத்தது புதன். இந்த புதன் யாரு? இவருக்கு புதன் யாரு? கர்ணநாதன் எங்க உட்காந்துட்டாரு? நியூட்ரல் நட்சத்திரம் இருப்பார். பாசிட்டிவ் மேடம். கர்ணநாதன் வந்து நியூட்ரல் நட்சத்திரத்துல உட்கார்ந்ததுனால, அதுவும் இது குரு பகவானுடைய நட்சத்திரங்கிறதுனால புதன் வந்து நல்லா ஆயிடுச்சு. புதன் குரு காம்பினேஷன் நல்லா இருக்கு. அப்படிங்கும்போது இவருடைய தன்மை எப்படி இருக்கும்? எதையுமே சீக்கிரமா கத்துக்கிறது, புத்தி வந்து கொஞ்சம் தெளிவா இருக்கிறது, எதையுமே வந்துட்டு ஒரு புத்தி வந்து ஓரளவுக்கு தெளிவான ஒரு நபரா இருப்பாங்க. ஏன்னா புதன் வந்து விசாக நட்சத்திரங்கிற குரு பகவானுடைய நட்சத்திரத்துல உட்கார்ந்துச்சு. அடுத்தது குரு வந்து சுயசாரம் வாங்கி உட்காந்துட்டாரு, நியூட்ரல்ல உட்காந்துட்டாரு. அப்போ நியூட்ரல் அப்படிங்கிறதுனால இது பாசிட்டிவ் ஆயிடுச்சு. குரு பகவான்ங்கிறது நியூட்ரல், அது சுயசாரமாகி விசாகங்கிற சுய நட்சத்திரத்துல உட்கார்ந்ததுனால அதுவும் வந்துட்டு இது பாசிட்டிவ் ஆயிடுச்சு. குரு பகவான் பாசிட்டிவ் ஆயிடுச்சு. சூரியன் இங்க பாருங்க. சூரியன் வந்து இந்த ஜாதகத்துடைய பிளஸ் பாயிண்ட், சூரியன் விசாகத்துல உட்கார்ந்துருச்சு. அது ரொம்ப பெரிய பிளஸ் பாயிண்ட். என்னன்னா சூரியன்கிறது ஆத்மகாரகன் ஜோதியா வந்துட்டாரு. அவரு குரு பகவானுடைய நட்சத்திரத்துல உட்கார்ந்துட்டாரு. சோ வந்து இவரு எவ்வளவு பெரிய ப்ராப்ளம்ஸ் பண்ணாலும் என்ன ஆகும், அதுல இருந்து காப்பாற்றி அவர் ஒரு நல்ல நிலைமைக்கு வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகம். அப்ப இது இத்தனையும் இதை வச்சு நம்ம ஒரு பலன் எடுக்கலாம். அடுத்தது கேது வந்து மூலம் நட்சத்திரத்துல இருக்குது. மூலம்ங்கிறது கேதுவோட சுயசார நட்சத்திரத்திலேயே இருக்குது, 2ஆம் இடத்துல இருக்குது. அப்போ கேதுங்கிறது நியூட்ரல் உட்கார்ந்ததுனால அது வந்து பாசிட்டிவா செயல்படுது. ஓகேங்களா? அடுத்தது செவ்வாய் வந்து என்னது? நியூட்ரல். பூராடங்கிற நட்சத்திரம் குரு பகவான். அப்போ இந்த காம்பினேஷனை பார்த்தா நம்ம ஒரு சில ஆஸ்பெக்ட் மைண்டுக்கு கொண்டு வந்துடலாம். என்னன்னா செவ்வாய்ங்கிறது விக்கிரம், எல்லாத்துக்கும் செக்ஷுவல், இதுக்கு எல்லாத்துக்கும் நினைக்கிறோமோ, அவரு பூராட நட்சத்திரத்துல உட்காந்து கெட்டு போயிட்டாரு. இல்ல அவர் என்ன ஆயிட்டாருன்னா அவுட். செவ்வாய் வந்து என்ன ஆயிட்டாரு? அவுட் ஆயிட்டாரு. அப்போ செவ்வாய் சார்ந்த பிரச்சனைகள், பூமி சார்ந்த, சகோதரர்கள் சார்ந்த, பிளட் சம்பந்தப்பட்ட இதுல எல்லாம் அவர் வந்து ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ண வேண்டிய வரும் அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடும். அடுத்தது 1 2 4 5 6 7 8 8ஆம் இடத்துல ராகு திருவாதிரையில உட்கார்ந்துருச்சு. இது 8ஆம் பாவம். அதுல வந்து ராகு உட்கார்ந்தாரு. ராகு வந்து யோகி, அவரும் சுயசாரத்தில் உட்கார்ந்துட்டாரு. இந்த ஜாதகத்துடைய பிளஸ் பாயிண்ட்ங்கிறது பாருங்க, கேது சுயசார வகை உட்கார்ந்துச்சு, குரு சுயசார வகை உட்கார்ந்துச்சு, ராகு சுயசார வகை உட்கார்ந்துச்சு. 3மே வலிமையான கிரகங்கள். 9 கிரகமும் வலிமையான கிரகம் தான். இருந்தாலும் சுயசாரம் வாங்கி உட்காரும் போது இன்னுமே அந்த கிரகத்துடைய தன்மை ரொம்ப பவர்ஃபுல்லா. அப்ப ராகுவும் திருவாதிரையில உட்கார்ந்து என்ன ஆயிட்டாரு? பாசிட்டிவ் ஆயிட்டாரு. அடுத்தது சனி பகவானுக்கு வந்துட்டோம். சனி பகவான்ங்கிறது அவயோகி, திதிசூன்யம், முடக்கு அப்படிங்கிற 3 ஆஸ்பெக்ட்ல அவரு வந்து கஷ்டத்தை அனுபவிக்கிறார். அப்படிங்கும் போது என்ன ஆகும்? வேலையாட்கள் சம்பந்தப்பட்டது, அந்த மாதிரி வேலையாட்கள்ல வந்து வரக்கூடிய ப்ராப்ளம், அப்புறம் வந்து தூக்கமின்மை, கழிவு வெளியேறதுல உள்ள பிரச்சனைகள்,
அந்த மாதிரி ஒரு மந்த நிலை, ஒரு எந்த செஞ்சாலும் இருக்கக்கூடிய ஒரு மந்த நிலை, இதெல்லாமே அவருக்கு ஆஸ்பெக்ட்ல வரும். பிறகு அது சித்திரை நட்சத்திரத்துல உட்கார்ந்துச்சு. சித்திரைங்கிறது செவ்வாயோட நட்சத்திரம். நியூட்ரலாக இருந்தாலும் சனி பகவான் அதிகமான கெடுபலனையே கொடுப்பான் அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம். இப்ப நம்ம 9 கிரகங்களும் லக்னம் உட்பட 9 கிரகங்களும் எந்தெந்த நட்சத்திரத்துல உட்காரும் போது அதோட பலனை வெளிப்படுத்துது அப்படிங்கிற ஒரு பேசிக் இது நம்ம பார்த்தோம். இப்ப இனி அடுத்தது சுக்கிரன்ல சுக்கிர புக்தி, சுக்கிர தசையில சுக்கிர புக்தி அப்படிங்கிற ஒரு ஓகேங்களா. சுக்கிர தசையில சுக்கிர புக்தி. அப்ப நம்ம தசா இருப்ப பார்க்கும்போது என்ன ஆகும்? தசா இருப்ப பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா கோசாரத்தை நம்ம பார்த்துதான் ஆகணும். கோசாரத்துல யார் யாரு என்னென்ன இடத்துல இருக்கிறாங்க அப்படிங்கறது நம்ம பார்த்துதான் ஆகணும். இப்ப சுக்கிர தசை இந்த இப்ப இதுல நம்ம மெயினான கான்செப்ட் எல்லாமே இந்த ஜாதகத்துக்கு பார்த்தோம். இந்தந்த கிரகங்கள் என்னென்ன ஆஸ்பெக்ட்ல வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு பேசிக்கான விஷயத்தை நம்ம பார்த்தோம். இருந்தாலும் சுக்கிரன் அப்படிங்கிறவங்க, சுக்கிர தசை சுக்கிரன்கிறவங்க இவங்களுக்கு எப்படி வேலை செய்யும் அப்படின்னு சொல்லுங்க யாராவது. சுக்கிரன் கேஆர் பேசுறேன். இப்போ அவருக்கு இப்போ வைஃப் சைட்ல இருந்து அரசாங்க சைட்ல இருந்து பணம் வரதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு மேடம். ஏன்னா இப்போ இது சுக்கிரதசை சுக்கிர புக்தி போயிட்டு இருக்குல்ல. அரசாங்க சைடுல இருந்து வரும், வாய்ப்புகள் இருக்குங்கிறீங்க. வாய்ப்புல வரும், பணம் வரும். அண்ட் வைஃப் சைட்ல இருந்து பணம் வரும். வைஃப் சைடுல இருந்து பணம் வரும். ஓகே, எதனால அப்படி சொல்றீங்க? என்ன மேடம், ஒண்ணு இப்போ குரு புனர்பூசத்துல இப்போ மிதுனத்துல இருக்கு. ஓகே, சுக்கிரன் விசாகத்துல இருக்கு. அப்போ அந்த கனெக்டிவிட்டி வருது. இப்போ அது ஆக்டிவா இருக்கும் இல்லையா? இப்போ சுக்கிரதசை சுக்கிர புக்தியில பரணி பூரம் பூராடம் ஆக்டிவ்ல இருக்கும். அதே குரு நிக்கிற நட்சத்திரம் விசாகம். விசாகமும் ஆக்டிவ்ல இருந்தாக்க குரு புனர்பூசத்துல இருக்கு, ராகு பூரட்டாதியில இருக்கிறச்ச அந்த கனெக்டிவிட்டி தொடர்பு வரும் இல்லையா? அண்ட் இது அவயோகியா இருக்கு. கூட குரு சூரியன் புதன் 3 இது பாசிட்டிவா இருக்கு. புதன் கருணநாதன், சூரியன் யோகி, அண்ட் குரு நியூட்ரலா இருக்கு. அப்படி இருக்கிறச்ச அண்ட் ராவும் பாசிட்டிவா இருக்கிறச்ச பாசிட்டிவ் தான் நிறைய தெரியுது எனக்கு. பாசிட்டிவ் வரும், கண்டிப்பா பணம் வரும். சோ மேபி அவங்க அந்த பணம் வரலாம், அதை வைஃப் மேல செலவழிக்கலாம், அந்த மாதிரி ஆகலாம். அந்த மாதிரி தான் நடக்கும். அது இது எனக்கு தெரிஞ்சதை நான் சொன்னேன் மேடம், அவ்வளவுதான். ஓகே ஓகே, ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை. தெரிஞ்சது சொல்லுங்க, நம்ம அது இது பண்ணிக்கலாம். ராஜு ஒண்ணு சொல்ல போனாரு. ராஜு சொல்லுங்க. இல்லக்கா, அதாவது சுக்கிரன் சுக்கிர தசை போயிட்டு இருக்குன்னாங்க. சுக்கிரன் அவயோகியா இருக்குது. ஸோ அதனால பணம் அதுதான் சொல்ல வந்தேன். வேற இல்லக்கா. ஓகே ஓகே, சரி. அவர் சொன்னது எல்லாமே நெகட்டிவா நடக்கும். அதிகமான கெடுபலன் தான் வரும் அப்படின்னு இவர் சொல்றாரு. இவர் கோஜாரத்தை வச்சு இவர் சொல்றாரு. ஓகே, அது அவங்களுடைய கருத்து. இது ட்ரை பண்ணுங்க, ட்ரை பண்ணதான் நமக்கு வரும். இப்ப நான் வேற யாராவது சொல்றீங்களா? சுக்கிரன்கிறது மனைவியை குறிக்கிறதுனால, பார்ட்னரை குறிக்கிறதுனால, அது செவ்வாயோட சேர்ந்து அவயோகத்துல உட்கார்ந்து இருக்கனால மனைவி சார்ந்த பிரச்சனைகள், நிலம் வழி சார்ந்த பிரச்சனைகளை அவர் சந்திப்பாருங்க சுக்கிர புக்தியில. ஓகே ஓகே, அந்த ஒரு கன்க்ளூஷன். ஓகே, அப்புறம் வேற யாராவது ஏதாவது சொல்றீங்களா? மேடம் வணக்கம் மேடம். சுக்கிர தசை நோய் தரும் நிலையில இருக்குது மேடம். அவயோகியமா இருக்குது, நோய் தரும் நிலையில இருக்காரு. இந்த சுக்கிர தசை முழுதுமே அவருக்கு நோய் ஆக்டிவேட் ஆகும்.
சுக்கிரன் இருக்கிற நட்சத்திரம் விசாக நட்சத்திரத்துல புதன், சுக்கிரன், சூரியன், குரு 4 பேருமே அந்த நோயை உண்டு பண்ணுவாங்க. ம். நோயால ஜாதகர் பாதிக்கப்படுவார் மேடம். சூப்பர். சோமசுந்தரம் என்ன சொன்னது 100% ஆமாங்க மேடம். ம் கரெக்ட். ஏன்னா தேங்க்யூ மேடம். சுக்கிரனுக்கு வந்து சோமசுந்தரம் என்ன சொன்னது ரொம்ப வேல்யூபிளான பாயிண்ட். என்னன்னா சுக்கிரன் வந்து வைநாசிகம் போற வரைக்கும் அது அவயோகி. சுக்கிர திசையில சுக்கிர புக்தி வேற போயிட்டு இருக்கு. அப்படிங்கும் போது கண்டிப்பா அவர் நோயால கஷ்டப்படக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும். போற பிறகு இப்ப கூட ஒரு போன வாரம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சூரியன் பூர நட்சத்திரத்துல போயிட்டு இருந்தாரு. ஒரு 2-3 கிரகங்கள், அதாவது சூரியன் பூரத்துல போயிட்டு இருந்தாரு, புதன் பூரத்துல போயிட்டு இருந்தாரு. இப்படி சூரியன் புதன்லாம் பூரத்துல போகும்போது அவருக்கு கண்டிப்பா இந்த சுக்கிரனுடைய ஆஸ்பெக்ட் அவயோகமா நிறைய செயல்படும். கோஜாரத்துல பாத்தீங்கன்னா அவருக்கு தசை வேற அப்படி போயிட்டு இருக்கு. சோ அதை கால்குலேஷன் பண்ணும்போது அவர் கண்டிப்பா உடல் சார்ந்த சுக்கிரன் சார்ந்த உடல்ல வந்து ப்ராப்ளம்ஸை வந்து அவர் ஃபேஸ் பண்ணக்கூடிய கட்டாயம் வரும் அப்படின்னு நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம். கரெக்ட். சோமசுந்தரன் நான் சொன்னது வந்து ரொம்ப வேல்யூபிளான பாயிண்ட். ஓகே, அடுத்து வேற யாராவது சொல்றீங்களா? அடுத்து வேற யாராவது சொல்றீங்களா? சார் சார் பாசிட்டிவ் நெகட்டிவ் போட்டாச்சு சார். ஓகே, இன்னும் சார் வரல. இப்ப நம்ம வந்து இத பத்தி சொன்னோம். இது நம்ம தசா இருபல இருக்கிற விஷயத்த சொன்னோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கோச்சாரத்திலையும் நம்ம கவனிக்கணும். அப்ப இப்ப கோச்சாரத்தை போட்டலாம். ஓகேங்களா? கோச்சாரம் நம்ம எந்தெந்த ஆஸ்பெக்ட்ல போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது இப்ப நவ் அது பிரசன்ட்ல என்ன போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்ம போட்டுக்கலாம். செவ்வாய் வந்து சித்திரையில போயிட்டு இருக்காரு. கோஜாரத்துல அதே மாதிரி ராகு வந்து பூரட்டாதிக்கு போயிருக்கிறாரு. ஸ்ரீதேவி சார் அப்படியே என்னுடைய போர்டை பின் பண்ணு. ஓகே சார். சாரோட போர்டு தெரிஞ்சுக்கீங்களா எல்லாத்துக்கும்? சாரோட போர்டு தெரியுதுங்களா? தெரியுதுங்க மேடம். தெரியுது மேடம். ஓகே ஓகே. நான் பேசுறது எல்லாரும் கேக்குதா? சார் கேக்குதுங்க சார். வணக்கங்க சார். ஐயா கேக்குதுங்க ஐயா. வணக்கம். வணக்கம் குருஜி, கேக்குது. வணக்கம் வணக்கம். இப்ப பாத்துட்டு இருக்க அப்படியே ஜாதகத்தினுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க எனக்கு. 16/11/1982 16/11/1982
7:11 AM கோயம்புத்தூர். பிரதமை திதி வளர்பிறை. துலாம் மகரம் திதி சூன்யம். சுக்கிரனும் சனியும் திதி சூன்யம் சார். அப்புறம் சோபனம் நாமயோகம். சோபனம் நாமயோகம். சூரியன் யோகி, சனி அவயோகி, ராகு உபயோகி, சுக்கிரன் உப அவயோகி. கிம்சுகினக்கர. முடக்கு சனி பகவான். வைநாசிகம் சுக்கிரன். வைநாசிகம் சுக்கிரன். சார் விருச்சிக வீட்டுல லக்னம் உட்பட 6 கிரகம் இருக்கு சார். லக்னமும் சந்திரனும் அனுஷத்துல. லக்னமும் சந்திரனும் அனுஷத்துல. சரி, அதெல்லாம் வேண்டாம். இப்ப வந்து என்ன தசை என்ன புத்தி? சுக்கிர புத்தி. சுக்கிர திசையில சுக்கிர புத்தி. சுக்கிர திசையில சுக்கிர புத்தி சார். வி ஆர் ராமச்சந்திரனுடையது. சுக்கிர தசை சுக்கிர புத்தி. லக்னம் எங்க இருக்கு? லக்னம் விருச்சிக வீட்டுல. நட்சத்திரம். ஆமா, விருச்சிக வீட்டுல லக்னமும் சந்திரனும் அனுஷத்துல இருக்குது. லக்னமும் சந்திரனும் ரெண்டுமே அனுஷத்துல இருக்கு. அதுலயே இன்னும் கேட்டதுக்கு பதில். சுக்கிர தசையில எந்தெந்த இடங்கள் ஆக்டிவேட் ஆகும்? பரணி சார் பரணி, பூரம், பூராடம், சுக்கிரன் நட்சத்திரம். பரணி கிரகம் இருக்கா? இல்லைங்க சார். பரணி பூரம் பூராடத்துல கிரகம் இல்லையா? பூராடத்துல செவ்வாய் இருக்காரு. சுக்கிரன் எங்க இருக்கு? விசாகத்துல இருக்கு. சுக்கிரன் விசாகத்துல. விசாகம் ஓகே. துலாமா விருச்சிகமா? விருச்சிக வீடுங்க சார். விருச்சிக வீட்டுல சுக்கிரன் விசாகத்துல இருக்கு சார். சார் விருச்சிக வீட்டுல சார். சார் விருச்சிக வீட்டுல விசாகத்துல இருக்குது. ஆனா அது கூடயே இன்னும் 3 கிரகமும் இருக்கு சார். ஆமா, சுக்கிரன், புதன். ஆமா, விசாக நட்சத்திரத்திலே இருக்குது சார். சுக்கிரன், புதன், குரு, சூரியன். எல்லாமே விசாகமா? ஆமா, 4 பேருமே விசாகம். சுக்கிரன், புதன், குரு, சூரியன் 4 பேருமே விசாகம். சரி, இப்ப பரணி பூரா இடத்துல செவ்வாய் வந்திருக்காரு. செவ்வாய் பாசிட்டிவா இருக்கா நெகட்டிவா இருக்கா?
செவ்வாய் நெகட்டிவா இருக்கு சார். செவ்வாய் வந்து சுக்கிரனுடைய அவயோக நட்சத்திரத்துல உட்கார்ந்து செவ்வாய் வந்து நெகட்டிவா இருக்கு சார். அவயோகம் தேசூன்யம். ஆமா. இப்ப அடுத்தது வந்து என்னன்னா விஷாகத்துல யார் யார் பாசிட்டிவா இருக்கு? புதன், சுக்கிரன், குரு, சூரியன் இதெல்லாம் யார் பாசிட்டிவா இருக்கு? புதன், குரு, சூரியன் 3 பேருமே பாசிட்டிவ் சார். சுக்கிரன் மட்டும் நெகட்டிவ் சார். புதன், குரு, சூரியன் 3 பேர் பாசிட்டிவ், சுக்கிரன் மட்டும் நெகட்டிவ். இப்ப வந்து சுக்கிர திசையில வந்து பரணி பூரம் புராண நட்சத்திரங்கள் தான் பவர்ஃபுல்லா ஆக்டிவேட் ஆகும். செவ்வாய் அதுல வந்து உட்கார்ந்து இருக்கனால கண்டிப்பா நில சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் என்பது வந்துடும் அவங்களுக்கு. என்ன ராமச்சந்திரன், நில சம்பந்தப்பட்ட பிரச்சனை வந்துச்சா இல்லையா? வந்துருச்சுங்க குருஜி. வந்துருச்சு. 2 பக்கம் இருக்குது, எதுவுமே முடிய மாட்டேங்குது. ரைட். இப்ப வந்து என்னன்னா, இப்ப இந்த செவ்வாய் பூராடத்தில் அமர்ந்தது வந்து சுக்கிர தசை முழுவதுமே ஆக்டிவேட்ல இருக்கும் அந்த பலன்கள். செவ்வாய் வந்து பூராடத்துல இருந்தது, கெடுபலன் வந்து தராது, நில பிரச்சனை தராது. சுக்கிர தசை எத்தனை வருஷம்? 20 வருஷம் சார். 20 வருடமும் 20 வருடமும் இந்த கெடுபலன் வந்து ஆக்டிவேட்ல தான் இருக்கும். புரியுதுங்களா? ஓகே சார். ஓகே குருஜி. 20 வருஷமும் அது வந்து ஆக்டிவேட்ல இருந்துட்டே தான் இருக்கும். ஆனால் இப்ப இந்த பிரச்சனை வந்து சுக்கிர தசை வந்த உடனே வந்துருமா அப்படின்னா, வந்த உடனே வராது. அதுக்கு ஒரு கால அளவு இருக்கு. எப்ப ஆரம்பமாகும் அப்படின்னு சொல்லி ஒரு கால அளவு. அந்த கால நிர்ணயம் இப்ப வந்து ஒருத்தருக்கு வந்து கல்யாணம் வந்து பேச்சுவார்த்தை நடந்திருக்கு 2 வீட்டுல. அவங்களுக்கு எப்ப வந்து நிச்சயம் நடக்கணும், எப்ப கல்யாணம் நடக்கணும், ஒருத்தர் வண்டி வாங்கணும்னு சொல்லி முயற்சிகள் எடுத்திருக்காங்க. என்ன தேதியில அவர் வந்து வண்டி வாங்கணும், பேமெண்ட்லாம் வந்துருச்சு, வண்டி வாங்கணுங்கிற எண்ணங்கள் வந்து இருக்கு அவருக்கு. அந்த வண்டி பாக்குறது, இந்த வண்டி பாக்குறாரு, எதை வண்டி வாங்குறது, பைனான்ஸ் போட்டு எடுக்கலாமா, அப்படியே ஒரு குழப்பத்துல இருக்காரு. ஃபைனலா போய் ஒரு வண்டி வாங்கிட்டு வர. இதை வந்து காலம் நிர்ணயம். அதாவது என்னன்னா, கிரகங்கள் வந்து ஒரு பலனை வந்து தீர்மானிச்சிருவாங்க. ஒரு நல்ல பலனையும் கெட்ட பலனையும் வந்து தீர்மானிச்சிருவாங்க. கால நிர்ணயத்தையும் பண்ணிடுவாங்க. இப்ப இந்த கால நிர்ணயம் வந்து லாங் பீரியட் 20 இயர்ஸ் கட்டா இல்லையா? ஆமாங்க சார். அதுக்கு இந்த கால நிர்ணயம் தான் இது. சபை வந்து போராட்டத்துல நெகட்டிவ் நில சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்பது உண்டு. அது சுக்கிர தசையில் அவருக்கு வந்து வரும். அது 20 வருடமும் வந்து அது வந்து கால நிர்ணயம் தான். ஆனா அந்த பிரச்சனை எப்ப ஆக்டிவேட் ஆகும், அந்த பிரச்சனை எப்ப ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு இருக்கு. அப்போ வந்து எப்ப ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னா, இப்ப வந்து நீங்க வந்து நிலத்துக்கு வந்து நீங்க யாரும் எடுக்கணும், மிருத்தியை வந்து எடுக்கணும். புரிஞ்சுங்களா? ஆமா குருஜி. ஆமாங்க சார். செவ்வாய்க்கு ஒன்பது யாரு? மிருத்யு தூமன். மிருத்யு குருஜி. மிருத்யு தூமன் 2 பேருமே வந்து செவ்வாய்க்கு உண்டான மகன்கள் உபகரங்கள் தான். லேப்டாப் ஆனா ஆன் பண்ணிருக்க. 16/11/82. ஏழு 11 AM. கோயம்புத்தூர்.
இவருடைய ஜாதகத்துல மிருத்யு வந்து திருவாதிரை நட்சத்திரத்துல நின்றுட்டு இருக்கு. மிருத்யு அப்படின்ற கிரகம் வந்து எங்க இருக்கு அப்படின்னா திருவாதிரை நட்சத்திரத்துல நின்றுட்டு இருக்கு. திருவாதிரை நட்சத்திரத்துல இவருக்கு வந்து பாசிட்டிவா நெகட்டிவா? பாசிட்டிவ் குருஜி. யோகி சாரம். ஆமா, யோக நட்சத்திரத்துல இருக்கிறாங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னாக்க நில சம்பந்தப்பட்ட யோகத்தை வந்து தரும். அது வந்து கிடைக்காது, அது வந்து கிடைக்க போறது கிடையாது. ஓகேவா? ஓகேங்க. ஆமா. இப்ப அது கிடைக்கல அப்படின்னா வேற யாருக்கு எடுத்துருப்பாங்க அப்படின்னாக்க இப்ப என்ன பண்ணணும்? சுக்கிர தசையில புத்திகள் மாறி மாறி வந்துட்டே இருக்கு இல்லையா? புத்திகள் மாறி மாறி வருமா வராதா? ஆமாங்க சார், வருங்க சார். வரும் குருஜி. இப்ப நிலத்துல உனக்கு என்ன பிரச்சனை இருக்குப்பா? சார் ராமச்சந்திரன் பேசிட்டு இருக்கேன். என்ன குருஜி? நிலத்துல என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்டேன். நிலத்துலதான் அம்மாவோட நிலம் வந்து சேர மாட்டேங்குதுங்க. அதுல ஒரு பிரச்சனை, மாமாவோடது ரெண்டுமே பிரச்சனைகள் தான் நிக்குதுங்க. வீட்டுக்காரியோடது இப்ப இங்க இருக்கிறது அம்மாவோட இடம். மொத்தம் 3 இடம் பிரச்சனைகள் இருக்குது. ஒவ்வொரு பிரச்சனையா சொல்றேன். இப்ப நம்ம இடத்த அம்மா எழுதி தர மாட்டேங்குதுங்க நம்ம பேருக்கு, அம்மாவோட இடத்த. சரி, ஒண்ணு. அம்மாவுக்கு வர வேண்டியது 1 ஏக்கரா இருக்குது வஞ்சிபாலத்துல, அதுவும் வாங்கி தர மாட்டேங்குது. மாமனே வச்சுட்டு போறாங்குது. 10ல் 1 பங்கு கொடுத்தா போது, அவனே வச்சுட்டு போறாங்குது. அப்புறம் 3வது வீட்டுக்காரிக்கு கொடுக்க வேண்டியது அவங்களும் இப்ப அவங்களுக்கு தர மாட்டோம், பேரனுக்கு ஏதோ பண்ணி வைக்கிறோம், அந்த இடத்துல நாங்க சைசிங் கட்டணும், உங்களுக்கு அந்த இடத்துல வேற தர்றோம் அப்படிங்கிறாங்க. 3 இடத்துல 3 பிரச்சனை போயிட்டு இருக்கு. தண்ணி மாம்பழத்துக்கு உண்டான கிரகம் இது புதன் பகவான் குருஜி. ஜாதகத்துல கவனிச்சீங்கன்னா அர்த்த பிரகடன் என்ற கிரகம் வந்து பூர நட்சத்திரத்துல உட்காந்து. அர்த்த பிரகடன் யாருடைய மகன்? புதனோட பையன். பாசிட்டிவா இருக்கா நெகட்டிவா இருக்கா? நெகட்டிவ் குருஜி. நெகட்டிவ். பூரத்துக்கும் புராணத்துக்கும் லிங்க் இருக்கா இல்லையா? திரிகோண தொடர்பு உண்டுங்க சார். திரிகோண தொடர்பு இருக்கு குருஜி. அப்ப தாய் மாமனால் நில பிரச்சனை என்பது வந்துருச்சா அவருக்கு? ஆமாங்க சார். ஆமா குருஜி. ரைட். இப்ப ஜாதகத்துல புதன் எங்க இருக்காரு? விசாகத்துல இருக்காரு. பாசிட்டிவா இருக்காரா நெகட்டிவா இருக்காரா? பாசிட்டிவா இருக்காரு குருஜி. பாசிட்டிவா இருக்காரு. அப்ப எப்படி இது வந்து தாய் மாமனால இவருக்கு பிரச்சனை வந்துச்சு? புரிஞ்சதா? புரிஞ்சது குருஜி. உபகிரகங்கள் மூலமா அது வந்து ஆக்டிவேட் ஆனது. இப்ப இவருக்கு வந்து என்னன்னா தாய் மாமன் என்பவர் வந்து யோகி கரணநாதன். தாய் மாமனால இவருக்கு வந்து பிரச்சனை வரக்கூடாது. கரெக்டா இல்லையா? ஆமா கரெக்டுங்க சார். ஆனா வந்திருக்கு. ஏன் வந்திருக்கு? உபகரணத்தால வந்து அர்த்த பிரகடனம் பூரத்துல உட்காந்து, செவ்வாய் வந்து போராட்டத்துல உட்கார்ந்ததுனால தாய் மாமனால் நில பிரச்சனை. அம்மா வந்து என்ன சொல்றாங்க? என் தம்பிக்கு தான் தருவேன் அப்படிங்கிறாங்க. ஒவ்வொரு வேலை பாதிச்சா பாக்கலையா? சூப்பரா வேலை பார்த்துருக்கு. கரெக்டா இல்லையா? கரெக்ட் குருஜி. இங்க 2-3 பேர் இது வரைக்கும் நாங்க படிச்சது எல்லாமே வந்து கால்குலேஷன்ஸ் எல்லாமே வந்து மாறுது குருஜி. தேங்க்ஸ் குருஜி. 2-3 பேர் தான் பேசிட்டு இருக்கீங்க. மத்தவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சார் உபகரம் எல்லாம் பார்த்தா புதன் நல்லா இருக்கு. இப்போ உபகரத்தை வைக்கும் போது அதே ஃபெயிலியர் ஆகுதுங்க சார். வித்தியாசமா இருக்குங்க சார்.
நான் கேட்ட கேள்வி 2 பேர் 3 பேர் தான் பேசிட்டு இருக்கீங்க, மத்தவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டேன். எத்தனை பேர் இருக்கீங்க சார் கிளாஸ்ல? ஷாப்ல சார் ஷாப்ல இருக்கேன் சார். இல்ல சூப்பரா இருக்கு சரி, right. பாயிண்ட். எங்க இந்த இவங்கெல்லாம் எங்க இந்த லீட இவங்கெல்லாம் எங்க ஸ்ரீதேவி, பீனா, ரவி, முனுசாமி எல்லாம் என்னாச்சு? சார் நான் இருக்கிறேன் சார், நானே சார் கிளாஸ்ல இருக்கேன் சார். சரி, பீனா எங்காச்சு? பீனா என்ன வரல? ரவி? சார் நான் இருக்கேன் சார், நான் இருக்கேன் சார். சரி, இப்ப இவ்வளவு நேரம் நான் வந்து என்ன சொல்லிட்டு இருக்கிறேன், நீங்க வந்து எல்லாருமே பேசாம அமைதியா இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? சார் அது புது கான்செப்ட்னால கேட்டுட்டு இருந்தோம் சார். கேட்டுட்டு இருக்கிறீங்க, நான் பதில் கேட்கும்போது பதில் சொல்லணும்ல. ஆமா சார். கரெக்டா? ஆமா குருஜி. இப்ப வந்து என்னன்னா, கோச்சாரத்துல சனி பகவான் எங்க போயிட்டு இருக்காரு? உத்தரகாண்டி. உத்திரடாதி குருஜி. அடுத்து எங்க போகிறது? ரேவதி. ரேவதி குருஜி. ரேவதி சனி பாசிட்டிவா நெகட்டிவா? பாசிட்டிவ் சார். பாசிட்டிவ் குருஜி. யோக நட்சத்திரம். கரணநாதன் நட்சத்திரம். சாரி. ஆமா ஆமாங்க சார். இப்ப மறுக்கப்படுகிற நீதி அடுத்த வருடம் என்ன ஆகும்? மே மாதத்துக்கு மேல நீதி கிடைச்சிருங்க சார். அந்த நீதி யார் வழியில கிடைக்கும்? தாய் மாமன் வழியில குருஜி. தாய் மாமன் வழியிலே கிடைக்கும். நம்ம மாமன் உண்டான நட்சத்திரம் தான் வந்து ரேவதி. இப்ப என்னதான் முக்கினாலும் நம்ம வந்து எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் பிரச்சனை வந்து வேலைக்கே ஆகாது. ஏன்னா சனி வந்து அவைய சார்ந்தே போயிட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி போராட்டாதில சனி ராகு காம்பினேஷன் இருந்தது. ராகுவும் சனியும் பிளஸ் 2 பேரும் போராட்டாதில இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி சனி வந்து சதயத்துல இருந்தார். கரெக்டா இல்லையா? ஆமா குருஜி. ஆமா சார். அப்ப அவருக்கு வந்து 2026 மே மாதத்துக்கு பிறகு அவருக்கு வந்து நீதி வந்து கிடைக்கும். சரியா? ஓகே ஓகே. நீதி வந்து கிடைக்குது. நீதி வந்து அவருக்கு வந்து கிடைக்கணும்னு இருக்கு. சனி வந்து அங்க வந்தோம்னா அவருக்கு வந்து கிடைக்கணும்னு வச்சுக்கோங்க. வந்தவொடனே செஞ்சிருவாரா? வந்தவுடனே அதை செஞ்சு கொடுத்துருவாரா? அப்படின்னா அப்படி கிடையாது. வந்தவனால அவர் வந்து செய்ய மாட்டார். இந்த ஆயுள்யம் இங்க வந்து பாத்தீங்கன்னாக்க ஆயுள்யம் இங்க வந்து ரேவதி, கேட்டை இங்க வந்து ரேவதி. 3 நட்சத்திரங்களில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்துல வந்து குடிகள் வந்து சம்மந்தப்படணும். கோச்சாரம் புரிஞ்சதா? ஆமா குருஜி. ஓகேங்க சார். சனியுடைய மகன் குடிகன் வரணும். அப்படி வரும்போதுதான் அந்த நிகழ்வு என்பது அவருக்கு வந்து நடக்கும். சனி ரேவதியில வந்து 1 வருடங்கள் இருக்கும்.
ஒரு வருஷத்துல என்னைக்கு நடக்கும்? இந்த ஒரு வருடத்துல என்னைக்கு அவருக்கு அந்த நியாயம் வந்து தாய்மாமன் வழியாக கிடைக்கும் அப்படின்னா, சனியின் மகன் குளிகன் வந்து ஆயில்யம் கேட்ட இதுல வந்து சம்மதப்படும். குளிகனுக்கு நம்ம வந்து ஒரு டேபிள் போட்டோமோ இல்லையா? அது சூரியனுக்கு நட்சத்திரம் மாறி மாறி வந்துட்டே இருக்கா இல்லையா? ஆமாங்க சார். சூரியன் குளிகன் நிக்கிற நட்சத்திரம் மாறி மாறி வந்துட்டே இருக்கா இல்லையா? ஆமாங்க சார், வருதுங்க சார். 13 நாளைக்கு ஒரு வாட்டி சூரியனும் நட்சத்திரம் மாறுவாரு, குளிகனும் நட்சத்திரம் மாறுவாரு. கரெக்டா இல்லையா? கரெக்டுங்க சார். ஓகே குருஜி. பொதுவா வந்து இந்த உபகரணங்கள் வந்து நெகட்டிவ் அல்லது பாசிட்டிவ் நிகழ்வு எப்பொழுது நடக்கும் என்பதை வந்து தெளிவா சொல்லிக் கொடுப்பாங்க. அடுத்தது, நீங்க கிரகத்துல எடுக்கிற பலன்கள் வந்து இன்னும் மைனூட்டா வேணும் அப்படின்னா உபகரணங்களையும் கனெக்ட் பண்ணி பலன் எடுக்கணும். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, புதன் வந்து யோகி இந்த ஜாதகத்துல, செவ்வாய் வந்து பூர்வடத்துல இருக்காரு. அப்ப நில சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்குன்னு எடுத்துக்கலாம் நீங்க. ஆனா தாய்மாமன் வழி பிரச்சனை நாங்க காட்டுதா இல்லையா? காட்டல. அதே நீங்க உபகரணத்தை போடும்போது இவருக்கு வந்து தாய்மாமன் வழியில தான் என்ன பிரச்சனையே இருக்கு அப்படிங்கிறது அது காட்டுதா இல்லையா? துல்லியமா காட்டுது குருஜி. கிரகங்கள் தரக்கூடிய பலனை விட உபகரணங்கள் தரக்கூடிய பலன்கள் வந்து ரொம்ப துல்லியமா இருக்கும். கிரகங்கள் தரக்கூடிய கால நிர்ணயத்தை விட உபகரணங்கள் தரக்கூடிய கால நிர்ணயம் வந்து ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். உபகரணங்களை வந்து எல்லாருமே வந்து நெகட்டிவான விஷயத்துக்கே வந்து சொல்லுவாங்க. உபகரண வகுப்பு யாரும் எடுக்கிறது இல்லை. 1-2 நூல்கள் இருக்கு. அந்த நூல்களை படிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் தான் வரும். எல்லா கிரகத்துக்குமே வந்து நெகட்டிவான பலன் தான் சொல்லி வச்சிருக்கோம். 10 உபகரணங்களுக்குமே வந்து நெகட்டிவான பலன் தான் சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. உபகரணங்களால் நன்மை என்பதும் உண்டு, உபகரணங்களால் தீமை என்பதும் உண்டு. உதாரணத்துக்கு காலம், உங்களுக்கு வந்து ஒரு சனி ராகு காம்பினேஷன் வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சு நெகட்டிவா. காலம் வந்து சம்பந்தப்படும் போது உங்களுக்கு வந்து மரணம் வரும். இப்ப சனி ராகு காம்பினேஷன் பூர்வடாதியில கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதங்கள் வந்து இருந்தது. கரெக்டா? ஆமா குருஜி. கரெக்ட் சார். செட்டிங்ஸ்ல நிறைய பேர் இருந்தாங்க. உதாரணத்துக்கு நம்மளுடைய ஸ்டூடெண்ட் கூட ஒரு அம்மா வந்து சென்னையில கூட இருந்துச்சு. ஞாபகம் இருக்கா? அந்த அம்மா பேர் எனக்கு ஞாபகம் இல்ல. ரெகுலரா கிளாஸ் வந்துட்டு இருக்கோம். திடீர்னு அந்த அம்மா வந்து இறந்துட்டாங்க. யாருக்க பேர் தெரியுமா? ஷாம்லா மேடம். ஷாம்லா மேடம். ஆமா. கல்கி சுந்தரம் தான். கல்கி சுந்தரம் சார். கல்கி சுந்தரம் தான். ஐடில ஷாம்லா. ஆமா. கல்கி சுந்தரம் தான் வந்து இறந்தது. ஆமா, இறந்தது. சனிராகு காம்பினேஷன் வந்து நெகட்டிவா இருந்தது புரோட்டாதியில. அந்த அம்மாவுடைய இறந்த தேதி கூட போட்டு பாத்தீங்க அப்படின்னாக்க கரெக்டா வந்து அந்த சனிராகு காம்பினேஷன் புரோட்டாதியில இருந்ததுனால புனப்புசா விசாகம் புரோட்டாதியில காலம் வந்து சம்மந்தப்பட்டிருக்கு. சம்மந்தப்படும் போதுதான் அதுதான் வந்து கால நிர்ணயம். அதுதான் வந்து மரணத்துக்கு உண்டான நேரம். கரெக்டா? சனிராகு காம்பினேஷன் நெகட்டிவா வந்து 5 மாதங்களுக்கு பக்கம் இருக்கு. 5 மாதத்துல என்னைக்கு வந்து அவங்க வந்து அதாவது 5 மாதத்துல இறப்பாங்களா அப்படின்னா நீங்க கிரகங்கள்ல தான் பலன் எடுக்கணும். இறப்பாங்களா பிழைப்பாங்களா அப்படிங்கிறது கிரகங்கள் தான் முடிவு பண்ணுவாங்க. ஜாதகத்துல இருக்கிற 9 கிரகங்கள், கோச்சாரத்துல இருக்கிற 9 கிரகங்கள்
பெரும்பாலும் வந்து அந்த சனி ராகு காம்பினேஷனுக்கு சாதகமாக, நெகட்டிவான அமைப்புக்கு சாதகமாக அப்படியே எல்லாரும் திரும்புறாங்க, அந்த நெகட்டிவ்க்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா ஒருத்தருடைய உயிர் வந்து பிரியும், மரணம் என்பது ஏற்படும் எடுத்துக்கலாம். அப்படி எல்லா கிரகங்களும் திரும்பிருச்சு, அவங்களுக்கு இறுதி நேரம் வந்து நெருங்கிருச்சு. இப்ப என்னைக்கு வந்து அந்த வந்து உயிரை பிரிக்கணும் அப்படிங்கிறதான் அந்த காலம் வந்து சம்மந்தப்படும் போது பிரிச்சுடுவார். ஓகேவா? ஓகே ஓகே சார். குருஜி. சூப்பர் சார். காலனோட அதே போல காலன் சொல்லுங்க சார், கையில காலனுடைய கணக்கு வந்து ரொம்ப அக்யூரேட்டா அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்டுக்கு சொன்னீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். இப்ப அதே சனி ராகு காம்பினேஷன் பூரட்டாதியில நிறைய பேருக்கு வந்து பாசிட்டிவா இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நம்ம பீனா, ஸ்ரீதேவி அவங்களுக்கு எல்லாம் குரு வந்து யோக நட்சத்திரம், அவங்களுக்கு வந்து பாசிட்டிவா இருக்குது. அவங்களுக்கு என்ன நடக்கணும் அந்த இடத்துல? சனி ராகு என்ற இந்த இரண்டு கிரகங்களுடைய காரகத்தின் வாயிலாக அவங்களுக்கு வந்து நல்லது நடக்கும், அவங்களுக்கு வந்து நல்லது நடக்கும். அந்த நல்லதுக்கு உண்டான கால நேரம் வந்து 5 மாதங்கள். நல்லதுக்கு உண்டான கால நேரம் 5 மாதங்கள். அந்த 5 மாதங்கள்ல ஜாதகத்துல இருக்கக்கூடிய 9 கிரகம், கோச்சாரத்தில் இருக்கிற 9 கிரகங்கள் சேர்ந்து ஒரு நல்ல பலனை வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ஒரு பலன் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஆனால் அது நடைமுறைக்கு வரணும் அப்படின்னா அந்த இடத்துல காலம் வந்து சம்பந்தப்படும். காலம் வந்து சம்பந்தப்பட்டு ஏதோ ஒரு நல்ல பலன் நடக்குது அப்படின்னா சனி ராகு காம்பினேஷன்ல இவங்க வந்து இவங்களால யாராவது வந்து உயிர் பிழைச்சிருப்பாங்க. ஆம்புலன்ஸ் டிரைவரா இருக்கலாம், சர்ஜரி பண்ற டாக்டரா இருக்கலாம். நின்றுக்கிறீங்க, மேல இருந்து ஒரு குழந்தை வந்து கீழே விழுவுது, நீங்க போய் கையில வந்து பிடிக்கலாம். அல்லது உயிர் போற மாதிரி யாருக்காவது வந்து துன்பங்கள் இருக்கு, இவங்க பணம் கொடுத்து உதவி இருக்கலாம். அப்ப அந்த இடத்துல வந்து காலம் வந்து பாசிட்டிவா இருக்கு. காலம் பாசிட்டிவா இருக்கிறதுனால மரணத்திலிருந்து யாரையாவது வந்து காப்பாத்தி விடுவோம். புரியுதா? புரிஞ்சுதுங்க சார். ஆமா குருஜி. அந்த மரணத்துல இருந்து யாருக்காவது உதவி பண்ணி காப்பாத்தி விடுறாங்க, ரைட்டு. அது என்னைக்கு நடந்திருக்கும், அது என்னைக்கு நடக்கும், என்னைக்கு நடந்திருக்கும், நடக்கலன்னா என்னைக்கு நடக்கும், நடந்து முடிஞ்சுச்சுன்னா என்னைக்கு நடந்திருக்கும். எடுத்து பாத்தீங்கன்னா காலம் வந்து அங்க வந்து சம்மந்தப்பட்டிருக்கும். சனி ராகு காம்பினேஷன் இப்போ வந்து உதாரணத்துக்கு இப்ப குருக்கு வந்துடும். குரு வந்து பூரட்டாதியில குணப்பூசத்துல இன்னைக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து பாசிட்டிவா போயிட்டு இருக்காங்க. யாருக்கெல்லாம் குரு யோகியோ உபயோகியோ காரணமாகும் அவங்களுக்கெல்லாம் வந்து பாசிட்டிவா இருக்கு. கிட்டத்தட்ட 2026 மே மாதம் முடிவு வரைக்கும் இப்ப அவங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து என்னன்னா பாசிட்டிவா இருக்கிறவங்களுக்கு தனயோகம் நிறைய பணம் கிடைக்கும், பணம் வந்து கிடைக்கும். பணம் வந்து விட்டு விடாம வந்துட்டு லம்பா எப்ப வரும் அப்படின்னாக்க குருவின் மகன் யமகண்டன் வந்து புலப்பூசம் விசாகம் புரோட்டாதில வந்து சம்மந்தப்படும் போது அப்படி லம்பா தூக்கி கையில குதிரை போயிட்டே இருப்பாங்க. சூப்பருங்க சார், அருமையான பாயிண்ட். இப்ப இங்க வந்து ஒரு லோன் எதிர்பார்க்கறாங்க அல்லது யார்கிட்டயாவது ஒரு உதவி வந்து எதிர்பார்க்கறாங்க அல்லது இவங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்து ஏதோ ஒண்ணு வரணும். குரு புலப்பூசத்துல வந்துருச்சு, எப்ப வரும்னு தெரியல. பணம் குரு புலப்பூசத்துல வந்துருச்சு, பணம் எப்ப வரும்னு தெரியல. அந்த இடம் பாசிட்டிவா இருக்கனால குருவின் மகன் யமகண்டன் வந்த உடனே அந்த பணத்தை வாங்கி கொடுத்து போயிடும்.
யார் யாருக்கெல்லாம் நெகட்டிவா இருக்கோ அவங்க எல்லாம் வந்து ஒரு பெரிய செலவு வச்சுட்டு கிளம்பிடுவாங்க. கிரகங்கள் தீர்மானிக்கும் பாசிட்டிவ் நெகட்டிவ் பலன்களை எந்த நேரத்தில் நடத்தி கொடுக்க வேண்டும் என தீர்மானிப்பவர்கள் தான் அந்த உபகிரகங்கள். புரிஞ்சுட்டீங்களா? ஆமா குருஜி, அருமையான அருமையான பாயிண்ட் சார். என்ன ஸ்ரீதேவி மீனா 2 பேரும் வந்து வாயே திறக்க மாட்டேன்றீங்க. என்ன சாப்பிட்டே நோட் எழுதிட்டு இருக்கிறோம் சார். நீங்க சொல்ல சொல்ல நாங்க எழுதிட்டு இது இருக்கிறோம். புதுசா இருக்கறனால அப்படியே கேட்டுட்டு இருக்கோம் சார். ரொம்ப உள்வாங்கி கேட்டுட்டு இருக்கிறோம். ரொம்ப புது கான்செப்ட் சார். அதை எழுதிட்டு. ஆமா சார். நோட்ஸ் எடுக்கிறோம். ஆமா. சரி, அடுத்த ஆசிரியர் நீங்க தானே எடுக்க. அதாவது என்ன புரிஞ்சதா? புரிஞ்சுது சார். சூப்பரா இருக்கு சார். அது அப்படியே அந்த பக்க ஒரு புத பாயிண்ட் கால நிர்ணயம். ஆமா. ஒருவேளை நீங்க எல்லாம் சீனியர் ஆயிட்டீங்களா, ஜூனியர் எல்லாம் பேசிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அமைதி ஆயிட்டீங்களா? சார் அப்படிலாம் இல்ல சார். சரி சரி, அப்படிலாம் இல்ல. சரி. இப்ப வந்து நாளையில இருந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு ஜாதகத்தை போட்டு பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் உபகரணங்களை வந்து ஃபில் பண்ணி 10 உபகரணங்களும் வந்து எந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஃபில் பண்ணி அது என்ன மாதிரி பலன்களை வந்து உருவாக்கும் அப்படிங்கறத நாளையில இருக்கும். நீங்க எத்தனை நாள்? அடுத்த 4 நாட்கள் வந்து உபகரண பலன்கள், 5வது நாள் வந்து பரிகாரம். அதோட வகுப்பு வந்து முடிஞ்சது. ஆனால் இந்த 4 நாள்லயே சப்ஜெக்ட் வந்து முடிஞ்சிருமா அப்படின்னா கண்டிப்பா முடியாது. இது வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து எந்த அளவுக்கு சொல்லித்தரணும்னு சொல்லி தந்துடுறேன். அதுக்கப்புறம் ரொம்ப டீப்பா வேணும் அப்படின்னா கொஞ்சம் கேப் விட்டு ஒரு ஹையர் வந்து போட்டுக்கணும். அதாவது இதெல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போடுங்க. உடனே போடாது. சரிங்களா? இந்த 5 நாள்னா கூட 5 நாள்ல வந்து ஏகப்பட்ட சூட்சுமங்களை வந்து சொல்லி கொடுத்துருக்கோம். ஆமாங்க சார். இன்னைக்கே ரொம்ப பிரமிப்பா இருக்கு. ரொம்ப கேக்குற புது தகவலா இருக்கு சார். ரொம்ப நன்றி சார். ரொம்ப மைன்யூட்டா இருக்கு ரிசல்ட். தேங்க்யூ சார். ஆமா சார், தேங்க்யூ சார். வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீக சாஸ்திரத்துல இருந்து, ஜோதிட கணிதத்துல இருந்து, ராகுகாலம், யமகண்டம், உபகரணங்கள்னா என்ன, நல்ல நேரம் எப்படி எடுத்திருக்காங்க, ஸோ வந்து எக்ஸெட்ரா போட்டு சும்மா கிளின்னு பிரிச்சு எடுத்தாச்சு. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து புரிதல் வந்துருக்கும். ஆமா சார். ஆமா சார். சரி, இன்னைக்கு நைட் எல்லாம் நிம்மதியா தூங்குவீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? சார் ஒரு நாள் கத்துக்கிட்டது டோட்டலாவே மாறுதுக்கும் போது எப்படி சார் தூக்கம் வரும்? இல்ல, அதாவது என்னன்னா உங்களுடைய எதிர்பார்ப்பு கத்துக்கிட்டாதான் தூக்கம் வரும் சார். ஓ இப்படிதான் வேலை பார்க்க மாட்டேங்குது அப்படியே ஒரு ஃபுல்லா கத்துக்கணும் சார் இனியும். அதாவது என்னன்னா உபகிரகத்துக்குமான பலன் என்னன்னு அப்படியே வந்து ஒரு 4 நாள் சரியா தூங்கி இருக்க மாட்டீங்க. இன்னைக்கு கொஞ்சம் எல்லாம் நிம்மதியா தூங்குவீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இது கேட்டதுக்கு அப்புறமா வந்து நாங்க மனசுல வச்சிருந்த எல்லாத்தையுமே திருப்பி வந்து ரீகால்குலேட் பண்ணணும் குருஜி எல்லாத்தையும். அது அப்ப தூக்கம் வராது குருஜி. அப்படியா? சரி, ஆக்சுவலா வந்து என்னன்னா நான்லாம் வந்து பாத்தீங்கன்னா பயிற்சிகள் எடுக்கும் போது முடிவெட்டுறதுக்கு சேவ் பண்றது கூட டைம் இருக்காது. அப்படியே சன்னியாசி மாதிரி வருஷ கணக்குல ஒரு நாளைக்கு ஒரு நேரம் சாப்பிட்டு எங்கேயுமே போகாம சரியா தூங்காம கடுமையான வந்து முயற்சிகள் அப்படிலாம் இருந்ததுனாலதான் இதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கிட்டு. அதாவது எனக்கு வந்து யாருமே சொல்லித்தராம நானா எடுத்தேன். அது ரொம்ப கஷ்டம். மறுபடியும் என்ன அந்த வேலை பார்க்க சொன்னீங்கன்னா இப்ப இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஏன்னா அவ்வளோ ஒரு ஃபயர், அவ்வளோ ஒரு வெறித்தனம்,
அவ்வளவு ஒரு ஈடுபாடு ஜோதிடத்துல. எப்படியாவது இதெல்லாம் கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு பயன்ல வந்து நம்ம வந்து அன்னைக்கு வந்து பல வருஷங்கள் உட்காந்து பண்ணிடணும். இப்ப மறுபடியும் போய் அந்த வேலையை பாருன்னா எனக்கு வந்து வராது. எல்லாம் முடிச்சாச்சு, சொல்ல வரேன். நீங்க வந்து பயிற்சியில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு தீவிரமான முயற்சி என்பது வேணும். எல்லாருமே வந்து பண்றீங்க. மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒரு முயற்சிகள், கடுமையான முயற்சிகள் வந்து இருக்கும் உங்களுக்கு, அதெல்லாம் மறக்க முடியாது. நேற்று கூட பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல சக்திவேல் நைட்டு ஒரு 10 மணிக்கு என்கிட்ட பேசுறாரு. ஐயா எனக்கு வந்து அவர் பிசினஸ்ல இருக்கு ஐயா, நான் இன்னும் ஒரு வீடியோ கூட பார்க்கல, ஆனா இன்னைக்கு நைட்டு உட்காந்து 4 கிளாஸ்னுடைய வீடியோவும் பார்த்துதான் தூங்குவேன். எப்படி ஒரு 3 மணி 4 மணி ஆயிரம் நினைக்கிறேன் அப்படின்றாரு. புரிஞ்சுட்டீங்களா? அதே போல ரஜினிகாந்த் டாக்டர் இருக்காரு, அவர்களும் வந்து டைமே கிடையாது. ஆனா டியூட்டியெல்லாம் முடிச்சுட்டு போய் உட்காந்து நைட்ல ஒரு வீடியோவாவது பார்த்துட்டு பயிற்சிகள் எடுத்துட்டு அப்பதான் போய் படுக்கணும். அப்புறம் எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே கடின உழைப்பாளிகள் தான். நம்ம ராமமூர்த்தி இருக்கிறோம், அதெல்லாம் பார்த்தா ஒரு வீடியோ பார்த்து அப்படியே எழுதி வைக்கிற படம். நிர்மலமா தான் எனக்கு வந்து ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா அவங்க வயசுக்கு இந்த அளவுக்கு புரிதல் அப்படிங்கும் போது அவங்க கண்டிப்பா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் உட்காந்து டிஸ்கஷன் பண்றாங்க வீட்டுல. காலையில பகல்ல சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு வேலையே என்னன்னா 2 பேரும் உட்காந்து டிஸ்கஷன் பண்றது. ஐயா என்ன ரூல் கொடுத்தாரு, இது எப்படி வந்து ஆக்டிவேட் ஆகுது அப்படின்ட்டு. இதுல வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு சிலர் வந்து ரொம்ப விளையாட்டு குணமா இருக்காங்க, அது பேர் சொல்ல விரும்புறாங்க. ஆனா வந்து அப்படி இருக்கக்கூடாது. இது வந்து மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். இந்த வகுப்பை வந்து அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா மறுபடியும் வந்து பார்க்க முடியாது உங்களால. அது அப்படியே உங்களை வந்து வேற எங்கேயும் கூட்டிட்டு போயிடும். அது வந்து உடனே வந்து பார்த்து புரிஞ்சுக்கணும், குறிப்புகள் எடுக்கிறதா எடுத்துக்கணும். கரெக்டா இல்லையா? ஆமா. மன்னிக்கணும் குருஜி, நானே அப்படித்தான் இருக்கிறேன். இனிமேல் நோட்ஸ் எடுக்கிறேன். இல்ல இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. யார் யாருன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் பேர் சொல்லக்கூடாது. அதை வந்து அவங்க நோட்ஸ் கண்டிப்பாங்க. சரிதானே? சரி, இப்படியோ முடிச்சுக்கலாம். நாளை வந்து இந்த 4 கிளாஸுமே முதல் ஒரு அரை மணி நேரம் வீணா இல்ல ஸ்ரீதேவி தான் எடுப்போம். சரிதானே? இந்த உபகரணங்களுடைய மேட்ரு, தசாபுத்தி மேட்ருக்கு தான் நான் வந்து வருவேன். கடைசி ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் வருவேன். ஓகேவா? அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும், இன்னைக்கு எப்படி பண்ணீங்க எல்லாம் டிஸ்கஷன், நெகட்டிவ் பண்ணும் அப்படி எல்லாம் வந்து நீங்க வந்து ஒரு ட்ரை பண்ணி ஒரு தெளிவுக்கு வந்துருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரத்துக்குள்ள இருக்கு. தெளிவுக்கு வந்த பிறகு நான் வந்தேன்னாக்கா அது ஏன் இப்படி வந்து விடுறது அப்படின்னா, என்ன பார்த்தா சிலருக்கு வந்து பதட்டம் ஆயிடும். அவனும் அந்த அளவுக்கு ஒன்றும் வந்து டெரர் எல்லாம் கிடையாது. ஆனா வந்து குருஜி அப்படின்ற ஒரு மரியாதை, ஜோதிடத்துல வந்து இவ்வளவு பெரிய தெளிவுல இருக்காரு அப்படின்ற மரியாதை வந்து தானாவே வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. அப்ப வந்து என்கிட்ட வந்து சகஜமா சிலர்லாம் வந்து பேச மாட்டாங்க. ஆனா நான் நகர்ந்துட்டு இப்ப பீனாவையே ஸ்ரீதேவியே நிக்க வச்சேன் அப்படின்னா செம்ம வாய் அடிப்போம். கவனிச்சு பாருங்க. அப்ப என்னன்னா அவங்க வந்து நிற்கும் போது ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க, நான் வந்து நிற்கும் போது மரியாதை கலந்த பயத்தோடு வாயை திறக்க மாட்டாங்க. அதனாலதான் வந்து அந்த டைமிங் வந்து கொடுக்கறது. சரி, ஃப்ரெண்ட்லியா அவங்க வந்து முதல்ல வந்து அப்படியே ஒரு டிஸ்கஷன் எடுத்து புரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் மீண்டும் நான் வந்து சில விஷயங்கள் டீச் பண்ணும்போது நல்லா புரியும் உங்களுக்கு. சரிதானே? அதுக்காக தான் வந்து அந்த மாதிரி வந்து கொடுக்குறது. இப்ப ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், இந்த உபகரணம் எல்லாமே நம்ம ஆப்ல வர மாதிரி அடுத்த மாசத்துக்காவது அதை பண்ணிடலாம் குருஜி. அப்பதான் எல்லாரும் நம்மள எல்லாம் ஈஸியா இருக்கும். அது வேலை நடந்துட்டு இருக்கு, சொல்லியாச்சு. தேங்க்யூ குருஜி. ஆமா, வேலை நடந்துட்டு இருக்குது. இப்போதைக்கு வந்து அந்த 5 பேருடைய டேபிள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க.
தூமாதியர் ஐவருக்கு வந்து டேபிள் கொடுத்தோம் இல்லையா, இந்த நட்சத்திரத்துல சூரியன் இருந்தா இந்த நட்சத்திரத்துல தான் அந்த ஊகரகம் தூமாதியர்கள் வந்து இருப்பாங்கன்னு ஒரு டேபிள், அதை நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லையா ரொம்ப ஏதாவது வந்து தெரிஞ்சிடும் அப்படின்னா என்கிட்ட கால் பண்ணுங்க. உங்களுடைய யாதனுடைய உபகரணத்தை அப்படியே ஒரு போட்டோ எடுத்து உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்ல வந்து அனுப்பி தரேன். ஓகே சார். ஓகே குருஜி. ஓகே சார். அந்த மாதிரி தேங்க்யூ குருஜி. சரி, ஓகே, முடிச்சிடலாமா? முடிக்கலாங்க சார். நன்றி சார். வணக்கம் சார். தேங்க்யூ வெரி மச். நன்றி குருஜி. நன்றி குருஜி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி குருஜி. ஸ்ரீதேவி சார், இந்த ரெக்கார்டை வந்து அப்படியே வந்து யூடியூப்ல அப்லோட் போட. ஓகே சார். ஃபர்ஸ்ட் வந்து வாய்ஸ்ல எடுக்குதா என்னன்னு பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணுறேன். ஓகே சார். ரைட்.